ஆத்மா ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமாகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மா அழிவற்றது. ஐக்கியமாகுதுன்னா அழியுதுன்னு அர்த்தம் வந்துடுது இல்லையா? ஆத்மாவில் தான் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்குது. ஆத்மா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் இறந்துட்டால் மேலே நட்சத்திரமாக போயிடுறாங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஒரு படத்தில் ஜோக்காக கூட அது வரும். ஸோ ஆனால் புரிஞ்சிக்கிறது கிடையாது. சும்மா ஆத்மா நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே நட்சத்திரம் மாதிரி சின்ன புள்ளியாக புருவ மத்தியில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதேமாதிரி அதில் 84 பிறவி பாகம் பதிவாகி இருக்கணும்னு தெரியாது. இது இல்லாமல் ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, அப்போ எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் பாபாவை முற்றிலும் தெரிஞ்சிக்கலன்னு தானே அர்த்தம். இரு புருவங்களுக்கு மத்தியில் ஜொலிக்கிற அதிசய நட்சத்திரம் அப்படின்னு ஆத்மாவை சொல்கிறாங்க. ஆனால் பரமாத்மாவை பற்றி எதுவுமே தெரியாதனால ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கிறார். அவரும் ஆத்மா மாதிரி புள்ளியாக தான் இருக்கிறாரு. ஆனால் மறுபிறவியில் வர்றதில்லை. ஆத்மா மாதிரி ஆத்மா தான் மறுபிறவி எடுக்குது. மற்றபடி இந்த ஞானக்கடல், ஆனந்தக்கடல், தூய்மையின் கடல், இந்த மகிமைக்குரியவர் பரமாத்மா தானே தவிர ஆத்மா கிடையாது. ஸோ தேவதைகள் சர்வகுண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக இருந்தாங்க இல்லையா? அந்த அளவுக்கு இதெல்லாம் அளவற்ற செல்வம், ஆரோக்கியம் எல்லாம் இருந்தது இல்லையா? இந்த ஆஸ்திகளை எல்லாம் தேவதைகளுக்கு கொடுத்தது யார்? தேவதைகளை மாதிரி யாருமே இல்லைன்றுமே அவங்களுக்கு இந்த ஆஸ்தி எப்படி கிடைச்சிது? இது யாருக்குமே தெரியாது. பாபாவே தான் புரிய வைக்கிறார். நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்து. அதனால தான் என்னை ஞானக்கடல்னு சொல்கிறாங்க. இந்த சங்கமயுகத்தில் தான் ஞானத்தை கொடுக்கிறார். பிறகு சத்தியுகத்தில் அது மறைஞ்சிடும். அதுக்கு பிறகு துவாபரகத்தில் இருந்து பக்தி தான் இருக்குமே தவிர ஞானம் இருக்காது இல்லையா? பக்தியை ஞானம்னு சொல்ல முடியாது. ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்கும், பக்தி மூலமாக கிடையாது. எப்போ மனிதர்கள் துர்கதி அடையிறாங்களோ அப்போ தான் சத்கதி கொடுக்கறதுக்கு சத்கதி வள்ளல் ஞானக்கடல் சிவபாபா வரார். நம்மளை ஞானத்தில் குளிப்பாட்டுறார். அதான் ஞான ஸ்நானம்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அவங்க தண்ணியில் மூழ்கடிப்பாங்க. ஆனால் ஞானத்தில் குளிப்பாட்டுறது இப்போ தான் நடக்குது. ஆத்மாவை குளிப்பாட்டுறார். இதோடைய நினைவாக கோயிலில் அந்த சிலையை குளிப்பாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆத்மாவை பற்றி தெரியாது இல்லையா? ஸோ அங்கே தண்ணியில் குளிப்பாட்டுறாங்க. ஆனால் அதன் மூலமாலாம் சத்கதி கிடைக்காது இல்லையா? கங்கையில் போய் தண்ணியில் தானே குளிக்கிறாங்க. அதன் மூலம் யாருக்காவது சத்கதி கிடைக்குமா? பாவம் அழியுமா? அல்லது முக்தி தான் கிடைக்குமா? இந்த சின்ன விஷயத்தையாச்சும் தாரணை பண்ணுங்கன்றார். புரிய வைக்கலாம். ஸோ முக்கியமான நல்ல நல்ல படங்கள் இருக்குது. அதை நல்ல பெரிய அளவில் உருவாக்கி வைங்க. அதேமாதிரி ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி வார்த்தைகள் ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் இருக்கணும். தெளிவான வார்த்தையாக, கவர்ந்து இழுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். சித்திரங்களை உருவாக்குறவர் இதை புத்தியில் வச்சு உருவாக்கணும் இல்லை? படம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக அந்த வார்த்தைகளும் முக்கியம். வாங்க பரமபிதா பரமாத்மாவுடைய அறிமுகத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்கால 21 பிறவிக்கு பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையுங்க அப்படின்னு நீங்கள் யாருக்கு வேணாலும் இன்விடேஷன் கொடுக்கலாம். சகோதர சகோதரிகளே, பரமபிதா பரமாத்மா கிட்ட இருந்து எல்லையற்ற சுகத்தின் சுயராஜ்யத்தை எப்படி அடையிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க.
எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைய கற்றுக்கோங்க. இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? கடவுளே வந்து கொடுக்குறார், உங்கள் அப்பா கொடுக்குறார். அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறதுக்கு என்ன பயம் தேவை? ஏ பதித்த பாவனா வாங்கன்னு நீங்கள் தானே அவரை கூப்பிட்டீங்க. அழுக்காக இருக்கிறோம் நாங்கள், தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்டீங்க. உங்களை அழுக்காக்குன முதல் எதிரியே காமம் தான் கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ அந்த காமத்தை வெல்லணும் இல்லை? காமத்தை வென்றால்தான் தூய்மையாக முடியும். தூய்மை ஆனால் தான் அந்த தூய்மையான உலகம் சொர்க்கத்துக்கு போகவே முடியும்ன்றார். யார் காம விகாரத்தின் மூலமாக பிறந்தாங்களோ அவங்க எல்லாருமே பதித்தமானவர்கள் தான், அழுக்கானவர்கள் தான். சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் விகாரங்களே இருக்காது. அதனால தான் அதை நிர்விகாரி உலகம்னு சொல்லப்படுது. அங்கே விகாரமே இருக்காது. அப்படின்னா அங்கே எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ற கேள்வியை ஏன் கேட்குறீங்கன்னு பாபா கேட்குறார். இல்லை, விகாரமே இருக்காது, குழந்தையெல்லாம் பிறக்கும். அப்புறம் எப்படி பிறக்கணும் என்ன அர்த்தம்? அதான் விகாரம் இருக்காதுன்னு சொல்லிட்டார். அப்போ விகாரத்தின் மூலமாக பிறக்காது. ஸோ இப்போ நீங்கள் நிர்விகாரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அங்கே எப்படி குழந்தை பிறக்குமோ அப்படி வந்துடும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இல்லையா? சொல்கிறது கடவுள். கடவுள்கிட்டயே வாதம் பண்ணி ஜெயிக்க போகிறீங்களா? கடவுளோட புத்திசாலியா? கடவுள் முதல்ல போய் சொல்லுவாரா? நீங்கள் பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போயே கூட அந்த ஃபெரோமோன் வச்சு எலி கர்ப்பமாச்சு காமம் இல்லாமலே அப்படிலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 ஆண் எலி பெண் எலிக்கு நடுவில் கண்ணாடி இருக்கும். அது ஃபிசிக்கலாக கிட்ட வரவே முடியாது. அப்போ ஃபெரோமோன் மூலமாகவே அது கர்ப்பமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ சொர்க்கத்தில் ஏன் அது நடக்காது இல்லையா? நீங்கள் பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா பல ஜென்மத்துக்கான பாவம் அழிஞ்சிடும். இது பாவாத்மாக்களுடைய உலகம். சொர்க்கம்தான் புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகம். இதை நல்ல முறையில் புத்தியில் வச்சுக்கோங்க, பதிய வைங்க. பக்தியின் பலனை பகவான் தான் கொடுக்கிறார். விழுந்து விழுந்து பக்தி பண்ணோம், முக்தி அடைகிறதுக்காகவும் ஜீவன் முக்தி அடைகிறதுக்காகவும். ஸோ அந்த பலனை பகவானே கொடுப்பார். பக்தி பண்ணாலே அடைஞ்சிட முடியாது. அப்போ வரார், பக்தியின் பலனாக கடவுள் வரார், ஞானத்தை கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கணும்ல. ஸோ பாபா தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுத்து சொர்க்கத்துக்கு எஜமானனாக ஆக்குறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தூய்மையாகுங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுதான் மகா மந்திரம். யோகி பவ பவித்ர பவ. இல்லை, யோகினா பாபாவுடைய நினைவிலே மூழ்கி இருக்கிறது, பவித்திரம்னா தூய்மை ஆகிறது. அப்போ கண்டிப்பாக பாபா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கும். தூய்மையாகவும் இருந்து பாபா நினைவிலே மட்டுமே மூழ்கி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முழு ஆஸ்தி அடைய முடியும். நீங்கள் என்னை நினைவு பண்ணிங்கன்னா சதோ பிரதானமாகிடுவீங்கன்றார். நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நினைவு பண்ண அந்த சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் இருக்கும்போது மாயா கிட்ட வர விடமாட்டேன்னு பாபா சொல்கிறார். பாபா நினைவின் சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏணிப்படி பற்றி புரிய வைங்கன்றார் இல்லையா? பாபாவை நினைத்தால் ஆஸ்தி கிடைக்குன்றதை ஃபஸ்ட்டு புரிய வச்சிடணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறத மட்டும் கற்றுக் கொடுத்தா போதும் தான் எதிர்பார்ப்பாங்க முக்தி அடைகிறதுக்காக. அடுத்தது ஏணிப்படி புரிய வைங்க. ஸோ நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொருளும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை தெளிவுபடுத்தி எழுதணும். அதுமாதிரி ஞானத்திலும் புது புது கருத்துக்கள் வருது இல்லையா? ஸோ அந்த படத்தில் புதுசாக சேர்க்க வேண்டியதை சேர்க்கணுன்ற, சேஞ்ச் பண்ண வேண்டியதை சேஞ்ச் பண்ணணும்.
பிரம்மா மூலமாக ஆதிசநாதன தேவதா தர்மம் இப்போ ஸ்தாபனை ஆகுது. எப்போ ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சோ அப்போ வேறு எந்த தர்மமும் கிடையாது. யார் தூய்மை ஆகுறாங்களோ அவங்க தான் தூய்மையான உலகத்துக்கு வர முடியும். இல்லை வேறு எந்த தர்மமும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு குடும்பத்திலே பல தர்மம் இருக்குது. அதனால தான் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி சதோபிரதானமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஏக்கம் எல்லாருக்கும் இல்லையா, அது இருக்கு இல்லையா, அது சொர்க்கத்தில் தான் நிறைவேறும். அதுக்கு தூய்மையாகுங்க. தூய்மையான அந்த உலகத்துக்கு போயிடலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே சக்தியை நிரப்பிக்கிறீங்களோ பாபாவை நினச்சி, அந்த அளவுக்கு முதல்ல வருவீங்க. எல்லோரும் ஒன்றா வந்துட முடியாது இல்லையா. எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதற்கேற்ப தான் வருவாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி சக்தியை நிரப்பிக்கிறது கிடையாது இல்லையா. சத்தியுகம் திரேதாயுகத்தில் தேவி தேவதைகள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரஜைகளும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ புரிய வைக்கிறவங்க நல்ல புத்திசாலியாக இருக்கணும். மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது இல்லை யுக்தியாக புரிய வைக்கணும். எல்லையற்ற தந்தைக்கிட்ட ஆஸ்தி அடையுங்க. அவரை தானே கூப்பிட்டீங்க, ஹே தந்தையேன்ட்டு. அவர் வந்திருக்கிறாரு, வரமாட்டிங்களா? அவர் ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார். அவருடைய பேர் தான் சிவன். ஏ ஈஸ்வரா பிரபு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நம்முடைய அப்பா, அவர்கிட்ட ஆஸ்தி கிடைக்குதுன்ற அந்த புரிதலோடு சொல்கிறது கிடையாது. ஆனால் சிவ பாபான்னு சொல்லும் பொழுது தான் ஆஸ்தி நினைவு வருது. அப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்பானாலே ஆஸ்தி ஞாபகம் வரும்ல. சிவ பரமாத்மாய நமகன்னு அவருக்கு தான் மகிமை பாடுறாங்க. ஸோ அதனால் அவருடைய பேர் சிவன்னு சொல்லுங்க. பேர் ரூபத்துக்கு அப்பாற்பட்ட பொருள்னு எதுவுமே இருக்க முடியாது. கடவுளும் இருக்க முடியாது. அவருடைய பேர் சிவன், அவருடைய ரூபம் ஜோதி ஸ்வரூபம். ஆனால் சின்ன கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஜோதி. அதனால் கண்ணை மூடிட்டு சிவாய நமகன்னு மட்டும் சொன்னால் பத்தாது. அது தப்பும் கூட. ஏன்னா சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்லணுன்றார். சிவன் யார் இல்லையா? அப்போ சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்லணுன்றார். இல்லை ஓம் நமச்சிவாய சிவாய நமக இப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்லுங்கன்றார். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தெளிவுபடுத்தி நீங்கள் புரிய வைக்கணும். சும்மா சிவாய நமகன்னு சொல்கிறதுனால பாபான்ற குரல் வர்றது கிடையாது. அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. மனிதர்கள் பாருங்கள், கடவுளுடைய எல்லா பேரையும் தனக்கு வச்சுக்கிட்டாங்க. சத்குரு அப்படி இப்படின்ட்டு. ஸோ மனிதர்களை ஒருபோதும் பகவான்னு சொல்ல முடியாதுன்னு நமக்கு தெரியும். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட தேவதைன்னு தானே சொல்கிறோம், பகவான் கிடையாது. ஏன்னா சிவனுக்கு அடுத்ததாக உயர்ந்தவர்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் தான். அவங்களே கடவுள் கிடையாது, தேவதை தான். அப்போ நிராகாரமானவர் ஒரே ஒருத்தர் தான். அந்த நிராகார தந்தையை மட்டும்தான் படைப்பவர் கடவுள்னு சொல்கிறோம். எப்படி லௌகீக தந்தை குழந்தைங்களை படைத்து ஆஸ்தி கொடுக்குறாரோ, அதே மாதிரி எல்லையற்ற தந்தையும் குழந்தைகளாகிய நம்மளை தத்தெடுத்து எல்லையற்ற ஆஸ்தியாகிய சொர்க்கத்தை கொடுக்கிறார். உலகத்துக்கே நம்மளை எஜமானனாக்கிறார். பாரதத்தையே உலகத்துக்கு எஜமானனாக்கிறார். முழு உலகத்துக்கும் பதித்த பாவனன் ஒரே ஒரு சிவபாபா தான்.
இந்தியாவை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குறது ஒரு பாபா தான். ஸ்வச் பாரத்ன்ற அந்த திட்டமும் இங்கே தான் வந்திருக்குது. இந்தியர்கள் எங்கே போனாலும் அழுக்காக்கிடுவாங்கன்ட்டு ஒரு ப்ரொபகண்டா வேறு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஆனால் அதே இந்தியர்கள், ஒரிஜினல் பாரதவாசிகள் தான் உலகத்தையே தூய்மை ஆக்குறாங்க பாபாவின் வழிகாட்டுதல் படி. இது யாருக்காவது தெரியுமா? ஸோ நம்முடைய தர்ம ஸ்தாபகரும் அந்த ஒரு சிவபாபா தான். ஸோ மற்றபடி மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் எல்லாருமே இப்போ அழுக்காக தான் இருக்கிறாங்க. ஏன்னா உலகமே சுடுகாடாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே அவங்க கர்ம கணக்கை முடிக்கிற கடைசி நேரம் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் துக்கம் மேலே துக்கம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. பாபா தான் எல்லாரையும் எழுப்புறார். இல்லை, எல்லாம் அஞ்ஞான உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் தான் பகவான் வரார். அவரைத்தான் ஞானக்கடல் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்க காமச்சிதையில் உட்காந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆனவங்களை தான் பாபா எழுப்புறார். அதுதான் சுடுகாட்டில் இருந்து எழுப்புறாங்க அப்படின்னு காட்டிட்டாங்க. ஏன்னா எரிக்கிற இடம் சுடுகாடு தானே. எழுப்பி ஞானச்சிதையில் உட்கார வைக்கிறார். ஞானச்சிதையில் உட்கார வச்சு தேவதையை எழுப்புறார். இது இரும்பு யுகமாயிடுச்சு. பிறகு இது எப்படி வெண்மையானது, சத்தியுகமானது? நினைவு யாத்திரை மூலமாக தான் கலியுகம் சத்தியுகமாக மாறிச்சேன்னு பாபா சொல்கிறார். மனிதர்கள் யோகான்ற வார்த்தையை கேட்டாலே குழம்பிடுறாங்க. ஏன்னா யோகானா கையை காலை அசைக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், இப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே நினைவு செய்கிற விஷயம்தான். என்னை மட்டும் நினைவு பண்ணிங்கன்னா அந்துமதி சோகதி ஆகிடும். எப்படி நினைவோ அதே மாதிரி கதி அடைஞ்சிடுவீங்க. எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். இருந்தாலும் ஏன் உங்கள் புத்தியில் பதிய மாட்டேங்குது? ரொம்ப தேக அபிமானம் இருக்குது, அதனால் புத்தியில் பதிய மாட்டேங்குது. ஸோ அந்த தேக அபிமானத்தை உடைக்கிறதுக்கு தான், ஏன்னா அதான் மிகப்பெரிய எதிரி. அதை உடைக்கிறதுக்கு தான் சூப்பரான யுக்தி சொல்கிறாரு. ஆத்மானு என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இவ்வளவு நாளாக எந்த எல்லையற்ற தந்தையை நீங்கள் நினைவு பண்ணீங்களோ அவரே நேரடியாக வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே கடவுளை நினைக்கிறாங்க இல்லையா? அவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. பாரதத்தை சொர்க்கமாக்கினார். அதனால தான் அவரை நினைக்கிறோம். ஏன்னா பல ஜன்மமாக எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை அடைஞ்சோம். எல்லைக்குட்பட்ட தந்தை மூலமாக இப்போ எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்து 21 ஜென்மத்திற்கான எல்லையற்ற ஆஸ்தியை அடையுங்கன்றார். அப்படின்னு நம்ம கூப்பிடணும் மற்றவங்க கிட்ட. சத்யுகம் திரேதாயுகத்தில் தேவதைகள் ராஜ்யம் பண்ணாங்க. சூரிய வம்சம், பிறகு சந்திர வம்சம், பிறகு அவர்களே வைஷ்ய வம்சம், சூத்ர வம்சத்தினராக ஆகிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் தெளிவாக எழுதும்போது தான் அவங்களே மறுபிறவி எடுத்து பல வர்ணங்களில் நாம் வரோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. பாபா எல்லாருக்கும் தான் புரிய வைக்கிறார். ஆனால் நீங்கள் தான் எதிரிலே உட்கார்ந்து கேட்குறீங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. சிலருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா சேவையே பண்ணுறது கிடையாது. சேவை செஞ்சால் தான் பேர் கிடைக்கும்.
பாபாவுடைய குழந்தைங்க எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாங்க, எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோருக்கும் சொர்க்க ராஜ்யத்துக்கான ஆஸ்தியையும் இந்த பொக்கிஷத்தையும் கொடுக்கிறார். ஸோ எல்லோருக்கும் சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குறாருன்றதை இந்த படத்தை வச்சு விளக்குங்க. ஏன்னா ஞான கண் இல்லாத குருடர்களுக்கு இது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ணாடி பார்த்தா கண் தெரியும். ஸோ அப்படின்னு அர்த்தம், இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் மந்திரத்தின் விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு தூய்மையாகணும், பாபாவை நினைவு செஞ்சு. தூய்மை தான் இங்கே முக்கியமான விஷயமே. அதுவும் இது கடைசி பிறவி, இந்த ஒரு பிறவியில் தான் தூய்மையாக இருக்க சொல்கிறார். ஸோ அதில் ஞானம் நிறைய பெரும்பான்மையானவர்களுக்கு 30 வயசு 40 வயசு 50 வயசு அந்த மாதிரி டைமில் தான் கிடைக்கவே போகுது. ஸோ அதிலிருந்து தூய்மையாக இருக்க சொல்கிறார், அவ்வளோதான். சொர்க்கத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக தூய்மையாகணும். விநாசம் எதிரிலே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பாவனமாகணும், அதாவது தூய்மையாகணும். தூய்மையாகிறதுக்காகத்தானே சன்னியாசிகள் வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. அவங்க ஜென்ம ஜென்மமாக தூய்மையாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரே ஜென்மம் தூய்மையாக இருங்க. ஏன்னா உலக அழிவும் எதிரிலே இருக்குது. அதனால் இந்த ஒரு ஜென்மம் மட்டும் என்னை நினைவு செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை படகு சொர்க்கன்ற கரைக்கு போயிடும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, விநாசத்துக்கு முன்னாடியே உங்களுடைய அனைத்தையும் ஈஸ்வர சேவையில் பயன்படுத்தி பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. ஸோ இது கடைசி கணக்கு முடிக்கிற நேரம். அதனால் கணக்கு முடித்து தூய்மையாக ஆகணும். பாபா தவிர எந்த நினைவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ எல்லா தேகதாரிகிட்ட இருந்தும் மோகத்தை நீக்கி மோகத்தை வென்றவராகுங்க. ஏன்னா தேகாபிமானம் தான் முதல் எதிரி. அதன் மீது வெற்றி அடையணும். மற்ற தொடர்பிலிருந்து விடுபட்டு ஒரு பாபாவோட மட்டும் புத்தியை இணைக்கணும். வரதானம், நினைவென்ற மந்திரத்தின் மூலம் எண்ணம் மற்றும் கர்மத்தில் அழிவற்ற வெற்றியை அடையக்கூடிய சித்தி ஸ்வரூபம், அதாவது வெற்றி ஸ்வரூபம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைகளாகிய நீங்கள் சர்வசக்திவாய்ந்த சர்வசக்திவான அரசாங்கத்தின் தூதுவர்கள், இறை தூதர்கள் நீங்கள். அதனால் யாரோடையும் ஆலோசனை பண்ணுறதில் உங்களுடைய மனதின் அமைதியை இழக்கச் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம அமைதி தூதுவர்கள். நீங்களே அமைதி இழந்துடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை பிறருடைய அமைதிக்கு எடுத்துடக்கூடாது. ஏன்னா அமைதிக்கு எடுத்துட்டால் அவங்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் அமைதிக்கு எடுக்காமல் விட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அது எப்போ சாத்தியம்? நினைவுன்ற மந்திரத்தை பயன்படுத்தும் போது. மன்மனாபவ, பாபா நினைவில் மூழ்கி இருக்கிறதுல 100% கவனம் இருக்கும்போது வார்த்தைகள் கரெக்டாக வரும். ஸோ எப்படி ஒருத்தர் வார்த்தையினால் வசப்படலை அல்லது வேறு வழியில் வசப்படலைன்னும் போது மந்திரம் தந்திரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? மாந்திரிகம் இப்படியெல்லாம் பண்ணி வசப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீக திருஷ்டி நிறைந்த கண்கள் இருக்குது. மன்மனாபவன்ற மந்திரம் இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய எண்ணங்களை வெற்றி பெறச் செய்து வெற்றி ஸ்வரூபமாக முடியுன்றார். ஆத்மாவை மட்டும் பார்க்கணும், பாபா நினைவில் மூழ்கி இருக்கணும். அப்படி இருந்தால் தானாகவே நீங்கள் நினைத்ததை பிறர் செய்வார்கள். அமைதி சக்தியின் மூலமாகவே காரியத்தை சாதிக்கணும்.
ஏன்னா வார்த்தையின் மூலமாக எல்லோரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் மனதின் எண்ணம் அவங்கள அமைதிப்படுத்தும். ரொம்ப ஆழமான வரதானம். ஸோ செம பவர்ஃபுல்லான ஸ்லோகன். ஆக்ஷன் கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு பதிலாக சோல் கான்ஷியஸாக இருங்க இல்லையா. அதாவது நம்ம இந்த செயலை செய்கிறோம், செயல் தானாகவே உங்கள் புத்தி இழுத்துடும் இல்லையா. அந்த உணர்வு, செயலின் உணர்வில் இருக்கிறதுக்கு பதிலாக ஆத்ம உணர்வில் இருக்கணுங்கிறதுல கவனம் கொடுங்க அப்படிங்கிறார். ஸோ கவனம் கொடுக்கறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிரேக் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோல் கான்ஷியஸில் பாபா நினைவில் இருக்கணும். அப்போ அடுத்த 1 மணி நேரம் காரியம் செஞ்சுக்கிட்டே சோல் கான்ஷியஸில் இருக்கிறது ஓரளவுக்கு ஈஸி. பட் மறுபடியும் அந்த வேலை இழுத்துடும். அதுக்காக தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி பிரேக் எடுத்து பாபா நினைங்க, சரி பண்ணிவிட்டு அடுத்தது காரியம் பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ டிராஃபிக் கண்ட்ரோல் அவ்வளோ முக்கியம். அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத ஏக்கரஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். ஏக்கரஸ் அப்படின்னா முயற்சியின் வேகம் எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏக்கரஸ்னால் பறக்கும் கலையின் அனுபவம் செய்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எல்லா சம்பந்தங்களுடைய அழிவற்ற இழை அல்லது கயிறு ஒருவரோட மட்டும் இணைஞ்சு இருக்கணுன்ற உணர்வு எப்போவுமே இருக்கணும். வேறு யாரோடவும் இணைஞ்சிடக்கூடாது. அதுதான் பறக்கும் கலை இல்லையா. அவர் மேலே இருக்கார், அவரோட கட்டிட்டிங்கன்னா நீங்கள் பறந்துட்டு இருப்பீங்க. கீழே இருக்கிறவங்களோட கட்டிட்டிங்கன்னா கீழே தான் இருப்பீங்க. ஸோ ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லைன்ற உறுதியான எண்ணம் இருக்கணும். ஸோ இதில் தான் இருக்குது எல்லாமே. மோகஜித் ஆகிறது, அதாவது பற்றை வென்றவர் ஆகிறதெல்லாம் ஒரு பாபா தவிர எனக்கு யாரும் இல்லைன்றது எந்த அளவுக்கு ஆழமாக மைண்டில் பதியுதோ அதை வச்சு தான் சாத்தியம். ஸோ பாபாவோட ஒரு சம்பந்தம் கூட குறை இருக்கக்கூடாது. எல்லா சம்பந்தமும் அவரோட மட்டும்தான் இருக்கணும். அப்போ டக்குன்னு என்ன ஆனாலும் பாபா கிட்டே பேசணுன்னு தான் தோணுமே தவிர வேறு ஒருத்தர்கிட்ட பேசணும்னு தோணுதுனாலே அங்கே சம்மந்தம் இருக்குது, பாபா கிட்டே அந்த சம்மந்தத்தை வைக்கலைன்னு அர்த்தம். ஸோ சர்வ சம்பந்தங்களின் கயிறு எப்போவுமே அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் கட்டப்பட்டு இருக்கணும். அப்போ தான் ஏக்கரஸ்திதி தானாகவே உருவாகும். ஒரே சீரான மனநிலை, ஆடாத அசையாத மனநிலை தானாகவே உருவாகும். ஸோ பாபாவோடு நம்மளை கட்டி போட்டுக்கணும் எல்லா உறவுலையும். செம பவர்ஃபுல்லான யுக்தி அது. ஓம் சாந்தி. நல்லாவே பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.